அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக ஒத்துக்க வச்சது யார் தெரியுமா? உன்னோட அண்ணன் தான். உன்னோட அண்ணன் தான் அவங்க 2 பேரையும் ஒத்துக்க வச்சான். உன் அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சானா அப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேனா நீ இப்போ எங்களோட ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுக்கு மேலேயும் முடியாது. இவங்க கிட்ட பிச்சை எடுத்தது போதும். இனிமே நான் தான் ஏதாவது செஞ்சு என் பிரபாவையும் என் காதலியும் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். இதுல எந்த Dress? ரெண்டுமே ரெட் கலர் தான். இதுல எந்த ரெட் போடல? அப்பாடா, நல்ல வேலை 2 பேரும் ஒத்துக்குனாங்க. இப்ப கண்ணால நடந்துரும்ல, நல்லபடியா நடக்குது. ஒண்ணு தெரியுமா, எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து இல்ல அது நான் ஒரு கிராமத்துல இருந்தேன்ல, அங்க இருந்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அத நான் கேட்டேன். 2 பேரும் சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப புண்ணியமா. அவங்க 2 பேருக்கு கண்ணால நடந்துரும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துரும். குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ ஸோ மச். உனக்கு தெரியாது, ஆனால் பிரபாவும் த்ரிஷாவும் சேர்றதுக்கு நீ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ இந்த ஒரு அருமையான வேலை பண்ணதுனால எவ்வளோ பேர் சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? நான் இப்போ உடனே போகணும். அது என்னன்னா, நான் சாயந்தரம் பிரபாவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு சில ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணணும். சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்க மாட்டியா? ஓகே, சர்ப்ரைஸா தானே இருக்கணும். சாயந்தரம் எப்படியும் தெரிய போகுது. ஆனா நீ இப்ப என்ன பண்றனா, பாட்டி கிட்ட போய் ஏதாவது வேலை இருக்கான்னு கேளு. ஏன்னா சாயந்தரம் நாம ஃபுல்லா என்ஜாய் தான் பண்ண போறோம். சோ எல்லா வேலையையும் இப்பயே பண்ணிடணும். பாட்டி கிட்ட போய் பேசு. பாய். அண்ணே, அதான் பையனோட அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. எதுக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம்? நேரா அங்கேயே போலாம். முறியா, இது ஒண்ணு நம்ம ஏரியால, இது சென்னைடா. சும்மா யார் வீட்டுக்கு நம்ம போய் நுழைய முடியாது. டேய் பாலே, வண்டி அவனுங்கிட்ட ஓட்டு. என்ன நான் கண்ணு தெரியலையா? என்னாச்சுப்பா? உங்க அப்பா வீட்டு ரோடு மாதிரி இவ்வளவு ஸ்பீடா வர ஏத்தி காலி பண்ணிடுவ போல இருக்கே. டென்ஷன் ஆகுதுப்பா. இது வரைக்கும் நாங்க அப்படி நினைக்கல. இதே மாதிரி ஓவரா பேசணும் ஏன் ஏத்திட்டு போயிட்டே இருப்போம். ஏத்திட்டு போயிட்டா சும்மா விட்டுருவாங்களா? என்ன இது உங்க அப்பா ராஜ்யமா? கண்ணா, அப்ப ராஜ்யம் எல்லாம் இல்லம்மா. இதோட ராஜ்யம். இப்ப சொல்லு. அடடா அண்ணா விட்டுருங்கண்ணே, ஏதோ தெரியாம பேசிட்டான். டேய் அண்ணா, எனக்கு சாரி சொல்றா. சாரி சொல்லு. சாரி. அப்படி வா வழிக்கு. நீதான் சரியான ஆளா இருக்க. எப்படி வா. இங்க வா கண்ணா, பயப்படாத. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. அந்த ராக்ஸ்டர் இருக்கான்ல, அதான் அபிஷேக். அவன் வீடு எங்க பாருங்க? அவரு பெசன் நகர்ல இருப்பாரு. இங்க இருந்து 1 மணி நேரம் ஆகும். அங்க போய் நீங்க யார கேட்டாலும் அவங்க அட்ரஸ் சொல்லிடுவாங்க. அத நாங்க அங்க போய் கேட்டுக்கிறோம். இங்க இருந்து லெஃப்ட் ரைட் எப்படி போறோம் அதை மட்டும் சொல்லு. இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் எடுத்ததும் ரைட்ல ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. நீங்க அங்க போயிடலாம். ஓகே கண்ணா, நீ கிளம்பு. நான் வந்துட்டே இருக்கேன் த்ரிஷா. உன்னோட வாழ்க்கையே நான் மாத்த போறேன். அப்புறம் கண்ணா, பிரபா கோழ மாதிரி எங்கேருந்து ஓடி வந்தல்ல, பாத்துக்கிட்டே இரு. உன்னோட சாவு உன்னை தேடி உன் பின்னாடியே வருது. வண்டியர்ரா பால. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, கண்ணால 4 இருக்குல்ல,
அன்னைக்கு கண்ணால பொண்ணுதான் எல்லாரையும் விட அழகா தெரிவாளாம். ஏன்னா வாழ்க்கையிலயே அது ரொம்ப சந்தோஷமான நாள் இல்ல. இந்த பாரு, நம்ம வாழ்க்கையில மத்த எல்லா உறவையும் அந்த கடவுளே கொடுத்துருவாரு. ஆனா இந்த ஒரே ஒரு உறவு தான் நாம சந்தோஷமா நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆக்கிப்போம். அதனால வாழ்க்கையில இதான் ரொம்ப சந்தோஷமான நாள். Hey, get up. Look at yourself. You're looking hot, buddy. உன்னை என் கையால ரெடி பண்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கல்யாண நாளை விட நான் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் கிடையாது பிரபா, இந்த சந்தோஷத்துல உன் கல்யாண சாப்பாட்டை என் கையாலேயே பண்ணி மத்தவங்களுக்கு பரிமாறணும்னு தோணுது. இந்த பாரு, இந்த சந்தோஷத்துல மணமேடையில ஐயரை ஓரமா உட்கார வச்சு உன் கல்யாண மந்திரத்தை கூட நானே படிச்சாலும் படிப்பேன். இந்த நாளைக்காக தான் நாங்க எல்லாருமே எப்போத்துல இருந்தும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரபா. பை தி வே, ஒண்ணு தெரியுமா? பாட்டி எப்பவுமே கரெக்டா சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கடவுளோட செயல் தான். இல்லைன்னா நீ என்னோட பேமெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போறியேன்னு ஃபீல் பண்ண. ஆனா இப்பதான் புரியுது, நீ என் பேமெண்ட்டுக்காக இல்ல, உன் சந்தோஷத்தை தான் தேடி போயிருக்கேன்னு. அண்ட் அந்த ரவுடி, அவன் பேர் என்ன? சங்கர் தானே? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ரவுடி இல்ல, அவன் ஒரு ஏஞ்சல்டா. ஏன்னா ஒருவேளை அவன் அங்க வரலனா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பத்தி யோசிச்சிருக்க மாட்டீங்க. கல்யாணத்தை பத்தி நினைக்கலனா நீங்க ஓடி இருக்க மாட்டீங்க. ஓடலனா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. சோ அவன் ஏஞ்சல் தானே? உன் லைஃப்ல இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே டெஸ்டினியோட விளையாட்டு தான். இதுக்கு நாங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு காரணம், அவ்வளவுதான். நாங்க ஜஸ்ட் வருவோம், எங்க டியூட்டியே கடைபிடிப்போம். ஜஸ்ட் லைக் நீ புருஷங்கிற உறவை கடைபிடிப்ப, நான் அண்ணங்கிற உறவை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் பிரக்யா, போதும் போதும் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. சோ இன் ஷார்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ வேணா பாரு, நான் உன் கல்யாணத்துல பயங்கரமா டான்ஸ் ஆட போறேன். ஸ்டேஜ் அதிர போகுது. இப்ப பக்காவா ரெடி ஆயிட்ட. உண்மையை சொல்லணும்னா என் கண்ணே உன் மேல பற்றும் போல இருக்குது. உன் புருஷன் மேல உனக்கு இருக்கிற அன்பு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன சரியா சொல்றேன்னா? இரு திருஷ்டி போட்டு வைக்கிற, என் கண்ணே பற்றும். அக்கா, திருஷ்டி போட்டு நீங்களும் வச்சுக்கணும். ஏன்னா மாமாக்கு உங்க மேல இருக்க அன்பு உங்க முகத்துல தெரியுது. அட, இத யார் இங்க வச்சது பாரு. எதை எங்க வைக்கிறதுனே தெரியல. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானு பாட்டி தான் சொன்னாங்க. பாட்டி தான் என்கிட்ட திரிசாவை ரெடி பண்ண சொல்லி சொன்னாங்க. அதனால நீ ரெடி பண்ணிட்டு இருக்க? பாட்டி தான். அண்ணன் உன்னை கூப்பிடுறான், சீக்கிரம் போ. சமையல் பண்றவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா, உடனே கீழே போய் பாரு. அதெல்லாம் எப்போ நான் பாத்துட்டேன். ஏய், சொல்லிட்டு இருக்கேன்ல, கீழே வேலை இருக்குன்னா இருக்கு, போ போ. வேலை இருக்குதா, வேலை இருக்குதா, இப்ப வந்துடுறேன். எங்களோட ஐடியாவை நீ ஒத்துக்கலன்னு வெயி, அப்புறம் உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். அப்படின்னா அம்முக்கு அன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமை இன்னைக்கு இவளுக்கு ஏற்படுத்த போறேன். அவ கிட்ட இருந்து அவ லைஃப் நான் பறிக்க போறேன். ஆனா ஆலியா, அம்மு அன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டால, அண்ட் நீ த்ரிஷாவை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி எப்படி பண்ணுவ? என் கையாலே அவளை கொல்ல போறேன். ஆனா எல்லாரும் சூசைட்னு நினைச்சுக்குவாங்க.
ஹாய் த்ரிஷா. ஹாய். என் பேர் ஆலியா. அபிஷேக்கோட சின்ன தங்கச்சி. நைஸ் டு மீட் யூ. சாரி, நான் உங்களை கீழே பார்க்கலல்ல, அதனாலதான் எனக்கு தெரியல. வணக்கங்க. தட்ஸ் ஓகே. நம்ம இன்ட்ரோ வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நிறைய பேச வேண்டியிருக்கு. உனக்கு நிறைய விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும். நர்வஸ்? ஆமா, கல்யாணம் இல்ல, அதனாலதான். உண்மையை சொல்லணும்னா ஆலியா, நான் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அது எனக்கே தெரியாது. நீங்க எல்லாரும் எவ்வளவு நல்லவங்க. நான் உங்களுக்கு முதல்ல இருந்து தெரிஞ்ச மாதிரி என்ன ரொம்ப அழகா வெல்கம் பண்ணீங்க. அதிர்ஷ்டங்க, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பார்த்ததே இல்ல. எவ்வளவு அழகா என்ன வரவேற்றீங்க. இவ்ளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க. Thank you so much. இதுக்கெல்லாம் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? ஆஃப்டர் ஆல் பிரபா எங்களோட ஃபேமிலியில முக்கியமானவன். அவன் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா, இப்போ நீயும் எங்க ஃபேமிலியோட முக்கியமான நபர் ஆயிட்ட. வெல்கம் டு மை ஃபேமிலி த்ரிஷா. Thank you. அவன் உனக்கு பண்ண ஹெல்ப், வெங்காயம், காதல் எல்லாம் போதும். இனிமே உனக்கு எதுவும் தேவையில்லை. இப்ப நீ இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன். பிரபாவை கண்ட தண்டமா வெட்டி காக்காக்கு விருந்தா போட்டு என் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்துட்டல, உன் கதை முடிஞ்சுதுடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை இப்ப நான் எப்படி மயக்க போறேன் தெரியுமா த்ரிஷா? நீயே உன் கையால சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். சிம்பிள் சூசைட். பாட்டி, நீங்களா? ஆமாமா, ஆலியா கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா ஆலியா, வா நம்ம வெளியே போலாம். முக்கியமான வேலை இருக்கு. வாமா, வா போலாம். போ. என்னது இது? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். உன் உடம்பு பூரா விஷம்தான். த்ரிஷா வீட்டுக்கு வரும்போதே நீ அவளை எப்படியாவது கொல்றதுக்கு திட்டம் போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? உங்க பேத்தி தானே நானு? என் பாட்டி தானே நீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்க பேத்தியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? இதனால நான் எவ்வளவு மனசொடிஞ்சு போவேன்னு ஒரு செகண்ட் கூட நீங்க யோசிக்கல. யாரோ ஒரு தெரியாத பொண்ணு பிரபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அவளை நீங்க அவனுக்கு பொண்டாட்டி ஆக்கிடுவீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால நான் எவ்வளவு அப்செட் ஆவேன்னு. என்னை பத்தி கவலை இல்ல உங்களுக்கு? அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும்? நீங்க எனக்கு ஒரு இந்த கல்யாணத்தை நீங்களே நிறுத்துருங்க பாட்டி. ஏன் என்ன உங்க எதிரியாவே பாக்குறீங்க? நான் உங்க ரத்தம் தானே பாட்டி. இங்க பாரு, நீயாவே எங்களுக்கு எதிரியா மாறிட்ட. நீ பண்ற எல்லா வேலையுமே எங்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்க.
இனிமே பண்ண முடியாது. இனிமே நான் உன்னை எதுவுமே பண்றதுக்கு விட மாட்டேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நான் அபிகிட்ட போய் சொல்லிடுவேன். அவங்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, இந்த தடவை மட்டும் நீ அபி கையில மாட்டின, அப்புறம் நிலைமை மோசமாயிடும். பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுல கால் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறம் உனக்கு உன் வீட்லயே இடமில்லாம போயிடும். கல்யாணம் நடக்காது பாட்டி. நீங்க மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தல, என்னை விட மோசமானவளை நீங்க பார்க்க முடியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன பண்ணுவேன்னு உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கல்யாணத்தை நீங்களே நிறுத்துறீங்க பாட்டி. இல்ல நான் இவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ என்ன வேணாலும் பண்ணுவா. நான் இனிமே எப்பவும் த்ரிஷாவோட அவ பக்கத்திலேயே இருக்கணும். ஆஹா, அடடா மைத்திலி, இவ்ளோ பெரிய ஸ்டேஜா? அடேங்கப்பா, யாராவது வந்து பாட போறாங்களா என்ன? இல்ல அத்தை, பாட போறது இல்ல, ஆட போறாங்க. ஆட போறாங்களா? அபி யாரையோ ஸ்பெஷல் டான்சர்ஸ் கூப்பிட்டிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நம்ம வீட்ல ஸ்பெஷலான ப்ரோக்ராம் ஏதோ நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அபி உங்க கல்யாண சமயத்துல இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யாமையே ஏமாத்திட்டான். ஆமா அத்தை, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. அபி பண்றதெல்லாம் பாக்கும்போது பிரபா கூட பிறந்த தம்பி மாதிரியும் மத்தவங்க எல்லாம் இல்லாதவங்க மாதிரியும் தோணுது. Hello everyone. Good evening ladies and gentlemen. First of all, Prabha and Trisha கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேருக்குமே all the best சொல்லிக்கிறேன். அக்கா, வாங்க போய் படம் பார்க்கலாம். இப்போ உனக்கு பெரிய படம் பாக்குற அவசியம் என்ன வந்துச்சு சொல்லு? ஆமாக்கா, வீட்ல இவ்வளவு பெரிய படம் ஓடுது, வெளியில போய் நம்ம ஏன் பார்க்கணும்? ஆனா அக்கா, நம்ம இன்னைக்கு வீட்ல சூப்பர் டான்ஸ் ஒண்ணு பார்க்க போறோம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு டான்ஸ்னா போதுமே, உடம்பு பூரா அப்படின்னு தெம்பா மாறிடும்ல. உனக்காகத்தான் நான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படியா? வாயிந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களே. So இன்னைக்கு இந்த ஈவினிங்க இன்னும் ஸ்பெஷலான ஈவினிங்கா மாத்துறதுக்கு உங்க முன்னாடி வர போறாங்க the most beautiful and the ravishing dancer of the entertainment industry. Please welcome Miss Shreya. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபா. எப்படியோ ஒரு வழியா கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட போல இருக்கு. அன்னைக்கு என்னமோ பெருசா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசின. இன்ஃபேக்ட் அம்மாவை நினைச்சுக்கிட்டே உன் வாழ்க்கை முழுக்க ஓட்டிடுவேன்னு சொன்ன. நீ தானே சொன்ன? இப்ப என்னாச்சு? அதுக்குள்ளே உன் மைண்ட மாத்திக்கிட்டியா?
இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை பயங்கரமா மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாலா? வெயிட் a second. ஒருவேளை நீ அவகிட்ட ஏதாவது பண்ணியோ இல்ல அவ உன்கிட்ட ஏதாவது பண்ணியோ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போயிடுச்சா? ரைட்? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உனக்கு ஏதாவது செஞ்சிருப்பேனே. நான் சொல்றது எதை வேணாலும் செஞ்சிருப்பேன். பிரபா, நீ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லு. எனக்கு பதில் சொல்லு பிரபா. எனக்கு பதில் வேணும். என்கிட்ட அதுக்கு பதில் இருக்கு ஆலியா. ஆனா அதை புரிஞ்சுக்கிற மனசுதான் உங்ககிட்ட இல்ல. அதனால உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான், செவுத்துல முட்டிக்கிறதும் ஒண்ணுதான். உனக்குத்தான் மனசு கல்லாயிடுச்சு பிரபா. உன் மேல உயிரே வச்சிருக்கிற என்ன தூக்கி போட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டல. நீ என்ன பண்ணாலும் சரி, உன் மேல எனக்கு இருக்கிற காதல் என்னைக்கும் குறையாது.